வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவிற்கு ஆதரவு வழங்கவுள்ளதாக ஜாத்திக ஹெலோருமே கட்சி அறிவிப்பு. கிழக்கு மாகாண சபையின் நடவடிக்கைகள் எதிர்வரும் ஜனவரி மாதம் 12ஆம் தேதி வரை ஒத்திவைப்பு. பொகவந்தலாவை லோய்னம் தோட்டத்தில் வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததில் 2 பலி. இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவிற்கு ஆதரவு வழங்கவுள்ளதாக ஜாத்திக ஹெலோருமே கட்சி அறிவித்துள்ளது. மைத்ரிபால சிறிசேன கலந்து கொண்டுள்ள ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் ஜாத்திக ஹெலோருமையின் பொதுச் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க இதனை கூறினார். இது தொடர்பான தகவல்களை தொடரும் செய்தியில் எதிர்பாருங்கள். கிழக்கு மாகாண சபையின் நடவடிக்கைகள் எதிர்வரும் ஜனவரி மாதம் 12ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. கிழக்கு மாகாண சபையின் அமர்வை நேற்று மாலை 7:30 வரை ஒத்திவைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததாக சபை தவிசாளர் ஆரியவதி காலபதி நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். எனினும் சபை நடவடிக்கைகளை இரவு 8 மணி வரை தொடர்வதற்காக 30 நிமிட நேரத்தை கோரிய போதிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அதற்கு இணங்காததால் சபையை இன்று காலை வரை ஒத்திவைத்ததாக அவர் குறிப்பிட்டார். இன்று வழமை போன்று சபை நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்ட போதும் 2 தரப்பினரும் நேற்றைய சம்பவங்களை சுட்டிக்காட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட தொடங்கியதாக ஆரியவதி கலபதி கூறினார். பொருத்தமற்ற வரையே வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றதால் தமக்குள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி சபை நடவடிக்கைகளை ஜனவரி மாதம் 12ஆம் தேதி வரை ஒத்திவைத்து சபையிலிருந்து வெளியேறியதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். யாழில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் மழையினால் தாழ்நில பிரதேசங்களில் வாழும் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மழை வெள்ளம் காரணமாக வலிவடக்கு பகுதி மக்கள் இடம்பெயர்ந்து இடைத்தங்கல் முகாம்களில் தங்கியுள்ளனர். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கியிருக்கும் நலன்புரி நிலையங்களும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இதனால் தீவக்கம், தென்மராட்சி, வடமராட்சி, பருத்தித்துறை, காக்கைத்தீவு, பொம்மைவெளி ஆகிய தாழ்நில பிரதேசங்களில் வாழும் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. யாழில் பெய்து வரும் மழை காரணமாக சண்டிலிப்பை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் 790 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் காக்கைத்தீவு, மாதகல் மேற்கு பகுதி மக்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். இவர்கள் இடம்பெயர்ந்து காக்கைத்தீவு கடற்றொழிலாளர் சங்க கட்டடத்தில் தங்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இதேவேளை புத்தளம் மாவட்டத்தில் நேற்றிரவு பெய்த கடும் மழையினால் பெரிய குளம் உடைப்படுத்ததினால் மக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர். புத்தளம் சிலாவம் பிரதான வீதியின் தத்மல்யாய பகுதியில் வெள்ள நீர் பாய்வதன் காரணமாக போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் 1ஆம், 2ஆம், 3ஆம், 4ஆம் மற்றும் 5ஆம் குறுக்கு தெருக்களில் உள்ள சுமார் 500 குடும்பங்களைச் சேர்ந்தவர்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் நோவால் இன்று முற்பகல் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். ஜனாதிபதி மாளிகையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றதாக ஜனாதிபதியின் பேச்சாளர் மொஹான் சமரநாயக்க கூறினார். அண்மையில் நிறைவடைந்த சாக் மாநாடு 2 நாடுகளுக்கும் இடையிலான பொது விடயங்கள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக மொஹான் சமரநாயக்க மேலும் தெரிவித்தார். வீடமைப்பு, பொறியியல் மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சர் விமல் வீரவன்ச ராஜகிரியவில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் நேற்று கலந்து கொண்டார். ராஜகிரிய ஸ்ரீ சித்தார்த்த வித்யாலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள மைதானம் மற்றும் பார்வையாளர் அரங்கு ஆகியவற்றை திறந்து வைப்பதற்காக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதற்காக 48 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வீடமைப்பு, பொறியியல் மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சின் கண்காணிப்பின் கீழ் இலங்கை பொறியியலாளர் கூட்டத்தாபனத்தினால் இதன் நிர்மாண பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. ஜனாதிபதிතුமான் விதேச பலவேகவலட்ட ஓன விதியத மேலட்ட நெட்டவேனே சர்வதேச சக்திகளின் தேவைக்கேற்ப ஜனாதிபதி செயற்படவில்லை. 13+ஐ கேட்ட போதிலும் 13+ஐ வழங்கவில்லை. முடியுமானால் அதனை மைனஸ் ஆக்குவதற்கே முயற்சித்தார். மைனஸ் ஆக்க முடியுமா என்று பார்க்க திருத்தம் கொண்டு வந்தார். ஜனாதிபதி தீர்மானம் எடுப்பார், தலைமைத்துவம் வகிப்பார். செயற்திறன் மிக்க அரசாங்கத்திலும் சில குறைகள் ஏற்படலாம். பீங்கான்களை கழுவும் போதே அவை உடைகின்றன. இந்த நாட்டில் ஜனநாயகம் இல்லையா? வாக்களிப்பதற்கு அடையாள அட்டையை கட்டாயப்படுத்தியது யார்? இந்த நடவடிக்கையின் நோக்கம் ஜனநாயகத்தை மேம்படுத்துவதா அல்லது குறைப்பதா? கடுகண்ணாவ கனிஷ்ட வித்தியாலயத்தின் வருடாந்த பரிசளிப்பு விழா மத்திய மாகாண ஆளுநர் டிக்ரி கொப்பேகடுவ தலைமையில் நடைபெற்றது. கடுகண்ணாவ கனிஷ்ட வித்தியாலயத்திலிருந்து இந்த முறை புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றி 150க்கும் மேற்பட்ட புள்ளிகளை பெற்றுக்கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் பரிசில்கள் மற்றும் சான்றிதழ்கள் இதன்போது வழங்கப்பட்டன. பெற்றோருக்கு விருப்பமான விதத்திலோ அல்லது பிள்ளைகளுக்கு விருப்பமான விதத்திலோ இந்த கல்வி முறை அமையவில்லை.
பிள்ளையான பாதையை அல்லது தமக்கு விருப்பமான பாதையை தேர்ந்தெடுக்கின்ற போது சில சந்தர்ப்பங்களில் வாழ்க்கை இனிமையற்றதாக மாறிவிடுகின்றது. நான் என்னுடைய அனுபவத்தில் அதனை கூறுகின்றேன். என்னுடைய தாய் ஒரு ஆசிரியை என்ற ரீதியில் அவர் எம்மை வழிகாட்டினார். எம்மிடம் எமது வாழ்க்கையை ஒப்படைத்தார். அதன் பின்னர் நாம் இன்று எமக்கு விருப்பமானவற்றை செய்வதற்காக சென்று செய்வதறியாது என்று நாம் கவலையுறுகின்றோம். எனது திறமையின் அடிப்படையில் எனது பாதையை நான் தேர்ந்தெடுத்திருந்தால் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருந்திருப்பேன். நாட்டில் தொடர்ச்சியாக மழை பெய்து வரும் நிலையில் பொகவந்தலாவை லொய்னான் தோட்டத்தில் வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததில் 2 உயிரிழந்துள்ளனர். நேற்றிரவு 11:45 அளவில் இடம்பெற்ற இந்த அனர்த்தத்தில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த தாயும் மகளும் உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். உயிரிழந்தவர்களின் சடலங்கள் பொகவந்தலாவை வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் இன்று பிரேத பரிசோதனை நடைபெற உள்ளதாகவும் வைத்தியசாலையின் வைத்திய அதிகாரி தெரிவித்தார். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை பொகவந்தலாவை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். இந்த மாதிரி 12 மணி போல மண் சரி வந்துச்சு. அடுத்த வீட்டுல சத்தம் போட்டாங்க, இந்த மாதிரி மண் வந்துச்சு அப்படின்னு சத்தம் போட்டாங்க சார். சத்தம் போட்டா நாங்க ஒடியாந்தாங்க சார். ஒடியாந்து பார்த்தா மண் முடிஞ்சு. திரும்ப கண்ணாடியை உடைச்சுதான் உள்ளுக்கு போனோம் சார். உள்ளுக்கு போயிட்டு காப்பாற்றணும் சார். காப்பாத்தி போந்திரா ஹாஸ்பிட்டல் 15 நிமிஷமா டாக்டர் மாதிரி யாருமே வந்து எதுவுமே சொல்லலைங்க சார். சொல்லாம இருக்கு. என்னோட கை கூட மருந்து கட்டலைங்க சார். திரும்ப வந்து இங்க லோயிலோன் ஹாஸ்பிட்டல்ல தான் சார் மருந்து கட்டணும். மன்னார் நகரில் வர்த்தகர்கள் சிலர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பண்டிகை காலத்தில் வெளி மாவட்டங்களில் இருந்து வரும் வர்த்தகர்களுக்கு வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு மன்னார் நகரசபை அனுமதி வழங்கக்கூடாது என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வர்த்தகர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வர்த்தகர்களின் ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் மன்னார் நகரிலிருந்து வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறுகின்றார். மன்னார் நகரில் பண்டிகை காலத்தில் வெளி மாவட்ட வர்த்தகர்கள் வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு அனுமதி வழங்கக்கூடாது என தெரிவித்து வர்த்தகர்கள் மன்னார் நகர சபையிடம் மகஜர் ஒன்றை கையளித்துள்ளனர். இந்த கோரிக்கை தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக மன்னார் நகரசபையில் நாளை முற்பகல் 10 மணிக்கு சிவில் சமூக பிரதிநிதிகள், மன்னார் வர்த்தக சங்க பிரதிநிதிகள் ஆகியோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக நகரசபையின் உபதலைவர் ஜேம்ஸ் ஜேசுதாசன் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கூறினார். உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பு நகரில் சிறை கைதிகளால் விழிப்புணர்வு ஊர்வலம் ஒன்று நேற்று முன்னெடுக்கப்பட்டது. சிறைச்சாலை அத்தியட்சகர் SAV பிரியங்கர தலைமையில் இந்த ஊர்வலம் ஆரம்பமானது. மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு முன்பாக ஆரம்பமான இந்த ஊர்வலம் ஆஸ்பத்திரி வீதி உட்பட பல வீதிகளூடாக சென்றது. HIV தொற்றுக்கு எதிரான வாசகங்களை கொண்ட பதாதைகளை ஏந்தியவாறு கைதிகள் ஊர்வலத்தில் ஈடுபட்டனர். பிரதம சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள், சிறைச்சாலை நலன்புரி சங்க அதிகாரிகள் உட்பட பலரும் இந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் மைத்திரிபால சிறிசேனவிற்கு ஆதரவு வழங்க உள்ளதாக ஜாத்திக ஹெல உரிமைய கட்சி அறிவித்துள்ளது. மைத்திரிபால சிறிசேன கலந்து கொண்டுள்ள ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் ஜாத்திக ஹெல உரிமையின் பொதுச் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க இதனை கூறியுள்ளார். අපි ජාතික හෙළ උරුමය එළඹෙන ජනාධිපතිවරණයේදී ஜாத்திக ஹெல உரிமையை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் மைத்திரிபால சிறிசேனவுக்கு ஆதரவு அளிப்பதற்கு தீர்மானித்துள்ளது. இதற்கமைய மைத்திரிபால சிறிசேன மற்றும் எமது கட்சித் தலைவர் ஓமால் பே சோபித்த தேரருக்கு இடையிலான தேசிய கொள்கையின் அடிப்படையில் இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. தேசிய கொள்கைகளுக்கு அமைய மைத்திரிபால சிறிசேனவுக்கு ஆதரவு அளிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதில் முக்கியமாக 100 நாட்களுக்குள் அவரை நிர்வாகத்துக்கு தெரிவு செய்து ஜனநாயகத்தை மீள கட்டியெழுப்பி, சட்டவாட்சியை மீள கட்டியெழுப்பி, நல்லாட்சியை ஏற்படுத்தும் பல விடயங்களை முன்னெடுக்க எதிர்பார்க்கிறோம். මෛත්‍රීපාල සිරිසේන මැතිතුමාට ලබා දීමට අපි තීරණය කළා. දේශපාලන පක්ෂ ගණනාවක් பல்வேறு அரசியல் கட்சிகள், அமைப்புகள், குழுக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நமது நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக எம்மோடு கைகோர்த்துள்ளனர். நாட்டை அதேபோன்று நாட்டு மக்களை நேசிக்கும் கட்சி என்ற வகையில் ஜாத்திக ஹெல உரிமையின் தீர்மானத்தை நாம் வரவேற்கின்றோம். நேற்றைய தினம் நாங்கள் உறுதிமொழியை வழங்கி கையொப்பமிட்டோம். எம்மிடையே ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இணக்கப்பாட்டை உடன்படிக்கையாக கையொப்பமிட்டோம். அதேபோன்று நாமும் ஜாத்திக ஹெல உரிமையும் ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டோம். நாங்கள் கையொப்பமிட்ட எந்த ஒரு ஒப்பந்தமும் ரகசியமான முறையில் காணப்படவில்லை. எந்த ஒரு அரசியல் கட்சிகளுடனும், அமைப்புகளுடனும், குழுக்களுடனும் நான் ரகசிய ஒப்பந்தங்களிலும் கடிதங்களிலும் கையொப்பமிடவில்லை. நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் வெளிப்படையாகவே ஒப்பந்தத்தில் கையொப்பமிடப்பட்டுள்ளது. நாட்டுக்கு தேவையான ஒப்பந்தங்களில் மாத்திரமே நான் கையொப்பமிடுவேன். ඉදිරි ජනාධිපතිවරණය අතිවිශාල
எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பாரிய வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர் ஒருவர் நம்முடன் இருக்கின்றார். அரசாங்கத்தின் செல்வாக்கையும் அரசாங்கத்தின் சொத்தையும் அரசாங்கத்தின் அதிகாரத்தையும் மிக மோசமான முறையில் பயன்படுத்துகின்றமையினாலேயே இவ்வாறான ஒருவர் களமிறக்கப்பட்டுள்ளார். அனைத்து கட்சிகளும் அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சி நிறபேதமின்றி அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவரை நம்மால் தெரிவு செய்ய முடிந்துள்ளது. அது குறித்து நாம் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ரத்து செய்வதற்கு பொது வேட்பாளர் மைத்திரிபால சிறிசேனவிற்கு தமது பூரண ஆதரவை வழங்குவதாக பாராளுமன்ற உறுப்பினர் நவீன் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் அவர் இந்த கருத்தினை வெளியிட்டார். நாட்டில் இடம்பெறுகின்ற பல்வேறு ஊழல்கள் தொடர்பான தகவல்களை வெளியிட உள்ளதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் இதன்போது சுட்டிக்காட்டினார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவத்துடன் தமக்கு கடந்த காலங்களில் கருத்து முரண்பாடுகள் இருந்த போதிலும் தற்போது அவற்றை நீக்கி கட்சியை ஒன்றிணைக்க உள்ளதாகவும் அவர் கூறினார். பெருந்தோட்டத்துறை மக்களுக்காக ஒதுக்கப்படுகின்ற வளங்களை போன்று நுவரெலியா மாவட்டத்தின் கிராமிய மக்களுக்கும் வளங்கள் ஒதுக்கப்பட வேண்டும் என தாம் தொடர்ச்சியாக கோரி வந்ததாகவும் நவீன் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தமது கோரிக்கை நிறைவேற்றப்படாமையே அமைச்சர் பதவியில் இருந்து விலகி எதிர்க்கட்சியுடன் இணைவதற்கான காரணம் என அவர் சுட்டிக்காட்டினார். இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஜனாதிபதி தேர்தலுக்கான பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன தமது தேர்தல் செயற்பாடுகளுடன் நவீன் திசாநாயக்க இணைந்துள்ளமை மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். நாட்டில் முன்னெடுக்கப்படுகின்ற அபிவிருத்தி பணிகள் தொடர்பில் எத்தகைய கருத்துக்கள் வெளியிடப்பட்டாலும் 3 வேளை உணவை பெற்றுக் கொள்கின்ற வசதியற்ற மக்களும் இந்த நாட்டில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இலங்கை மக்களில் 1/3 பகுதியினர் பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளதாகவும் அவர்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயற்படுத்த உள்ளதாகவும் பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கான தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தை விரைவில் வெளியிட உள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியாளர் செய்தியை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.